தமிழ்ல ஆந்தாலஜி படங்கள் எப்பவாவது வரதுண்டு. அந்த வகையில அதர்ம கதைகள்ங்கிற படம் இப்ப ரிலீஸ் ஆகி இருக்கு. காமராஜ்வேல் இயக்கியிருக்க இந்த படத்துல வெற்றி, சாக்ஷி அகர்வால், அம்மு அபிராமி, திவ்யா துரைசாமி, சுனில் ரெட்டி, பூராமு, ஸ்ரீதேவான்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல 4 கதைகள் இருக்கு. முதல் கதையில ஒரு ரவுடி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்றாரு. அந்த ரவுடி எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சு அங்க இருக்கிறவங்க அவருக்கு முதலுதவி செய்ய தயங்குறாங்க. ஆனா ஒரு நர்ஸ் மட்டும் தன்னோட கடமையை உணர்ந்து முதலுதவி செய்யறாங்க. அதுக்குள்ள டாக்டர் அந்த ரவுடிக்கு சிகிச்சை கொடுத்து அவரை காப்பாத்துறாரு. சில மணி நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து ரவுடி கண் விழிக்கிறாரு. அப்போ தனக்கு உதவி செஞ்ச அந்த நர்ஸை தவறான கோணத்துல பாக்குறாரு. அப்பதான் அந்த பொண்ணு யாருன்னு ஒரு ட்விஸ்டோட அந்த கதையை முடிக்கிறாங்க. 2வது கதையில ஆன்லைன் சீட்டாட்டத்துல தன் வாழ்க்கை மொத்தத்தையும் தொலைக்கும் ஒரு இளைஞனை பத்தி சொல்றாங்க. அவனுக்கு காதல் மனைவி, அழகான குழந்தை இருக்கு. அவங்க மேல கொஞ்சமும் கவனம் செலுத்தாம சீட்டாட்டமே கதின்னு இருந்துட்டு செய்த வேலையையும் இழக்கிறான். தொடர்ந்து கடன் தொல்லைக்கு ஆளாகிறவன் அந்த கடன் சுமையை சமாளிக்க முடியாம அடுத்து என்ன செய்ய போறாங்கிறது தான் மீதி கதை. 3வது கதையில கடற்கரையோரமா கடை போட்டு பிழைப்பு நடத்தி வர வியாபாரிங்க கிட்டையும் அங்க வர பொதுமக்கள் கிட்டையும் வம்பு வளர்க்கறதையும் அவங்க கிட்ட பணம் பறிக்கிறதையும் வழக்கமா வச்சிருக்க 3 இளைஞர்கள் பத்தி சொல்லுது. அடுத்தடுத்து அவங்க செய்யற சேட்டைகளை அங்க இருக்க போலீஸும் கண்டுக்காம போக இவனுங்க கிட்ட இருந்து அங்க இருக்கிறவங்க எப்படி தப்பிக்க போறாங்கிறது தான் இந்த 3வது கதையோட மீதி பாதி. கடைசியா வர 4வது கதையில குடும்ப கஷ்டம், அப்பாவோட மருத்துவ செலவுன்னு பண தேவை அதிகம் இருக்கிற ஒரு ஏழை பெண்ணை காட்டுறாங்க. அந்த பெண்ணை சந்திக்கிற ஒரு பணக்கார தம்பதி தங்களுக்கு குழந்தை இல்ல, நீ வாடகை தாயா இருந்து எங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்தா 10 லட்சம் பணம் தரோன்னு சொல்லி அந்த பெண்ணை சம்மதிக்க வைக்கிறாங்க. கர்ப்பமாகும் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்ததா, அந்த பெண்ணுக்கு தேவையான பணம் கிடைச்சதாங்கிறது தான் மீதி கதை. அதர்ம கதைகள்னு தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தோட கதை சரியா பொருந்தி இருக்கு. அதாவது கதைக்கு கதை பழிவாங்குதலை மட்டும் வெவ்வேறு கோணங்கள்ல சொல்லி இருக்காரு இயக்குனர் காமராஜ்வேல். இதுல இடம்பெற்றுள்ள கதைகள்ல 2 கதைகள் நம்மை ரொம்பவே ஈர்க்கும்படியா இருக்கு. இது நல்ல முயற்சினே சொல்லலாம். முதல் கதையில சதுரங்க வேட்டை வளவன் ரவுடியா நடிச்சிருக்காரு. அவருக்கு அடியாட்களா வரவங்க கூட இதுக்கு முன்ன சில படங்கள்ல தலை காட்டியவங்களா தெரியறாங்க. முக்கியமா அம்மு அபிராமி இதுல நர்ஸா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் செமையா பண்ணி அசத்தி இருக்காங்க. 2வது கதையில வெற்றியும் சாக்ஷி அகர்வாலும் வராங்க. வெற்றி வழக்கம் போல தன் பாத்திரத்தை உள்வாங்கி நடிச்சிருக்காரு. அதே போல பாடல் காட்சியில ரசிகர் மனம் கவரும் சாக்ஷி வசனம் பேசுறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். 3வது கதையில பூராமு மட்டும் நமக்கு தெரிஞ்சவரா இருக்காரு. அவர் தன்னோட இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி அசத்தி இருக்காருன்னே சொல்லணும். 4வது கதையில திவ்யா துரைசாமி வராங்க. அது கனமான பாத்திரமா இருந்தாலும் அதன் தேவை உணர்ந்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்லணும். சுனில் மற்றும் அவரது மனைவியா நடிச்சிருக்க பூஜாவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த படத்துக்கு KK, பரணி, ராஜீவ் ராஜேந்திரன், ஜெபின் ரெஜினால்டுன்னு மொத்தம் 4 பேர் ஆளுக்கு ஒரு கதையை ஒளிப்பதிவு செய்திருக்காங்க. நாகூரான் ராமச்சந்திரன், சதீஷ் குரசோவா, மகேந்திரன் கணேசன், கோபாலகிருஷ்ணன் இவங்க 4 பேர் ஆளுக்கு ஒரு கதையா படத்தொகுப்பும் செஞ்சிருக்காங்க. அடுத்து AR ரெஹானா, SN அருணகிரி, ஹரிஷ் அர்ஜுன், சரண்குமார்னு 4 பேர் ஆளுக்கு ஒரு கதையா இசையமைச்சிருக்காங்க. மொத்தத்தில் 4 ஷார்ட் ஃபில்மை ஒன்னா சேர்த்து பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கும். வழக்கமான சினிமாவை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் நல்ல விருந்தா இருக்கும். இந்த படம் OTTல வரும்போது கூடுதல் கவனம் பெறுங்கிறதுல சந்தேகம் இல்லை.